வணக்கம் அன்பானவர்களே, வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ ஆல். உலக அரசியல் பார்க்கும்பொழுது அது இஸ்ரேல் தேசம் என்று 1948 உருவானதுக்கு அப்புறம் அங்கே ஒரு பரபரப்பு, அந்த இடத்தை சுற்றிலும் பல யுத்தங்களை நாம் பார்க்க முடியுது. பல சமரசங்கள், லோக்கல் பாடி ஆஃப் கவர்மெண்ட் அதில் முடியாதபடினாலே தொடர்ந்து அது ஐநா சபை வரைக்கும் சென்று கொண்டு வருகிறதை நாம் காண முடியும். குறிப்பாக 1990 97 வரையிலுமான காலங்களில் இஸ்ரேலை பற்றிய ஐநா சபை தீர்மானங்கள், அதாவது நான் சொல்றது 1990 97 ஒரு 7 வருடங்களுக்குள்ளாக கிட்டத்தட்ட 177 தீர்மானங்களை ஐநா சபையில் நிறைவேற்றியுள்ளார்கள். இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன், இந்த பாலஸ்தீன இஸ்ரேல் ப்ராப்ளம், அப்புறம் இந்த டெம்பிள், இந்த மசூதி, அதுக்கப்புறம் அந்த ஜெருசலேம் ப்ராப்ளம், இந்த 2 விஷயம் அப்படி மாறி அது போகும். 90 97 வரையிலும் 177 யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷன் பாஸ் ஆகிருக்குது. பார்த்தீங்களா, இது வேற எந்த நாட்டுக்கும் இந்த மாதிரி பாஸ் ஆகிருக்காது. ஆக ஜெருசலேம், மீண்டும் சொல்கிறேன், ஜெருசலேம் பாரமான ஒரு கல்லாகத்தான் நின்று கொண்டிருக்கிறது. இதுக்கு மெயின் காரணம், இது ஒரு மத சம்பந்தமான ஒரு சர்ச்சையும் ஒரு பிரச்சனையும் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மதம் உண்டாவதற்கு முன்புதான் இஸ்ரேல் என்ற அந்த தேசம் இருக்கிறது. இஸ்ரேல் மக்கள், யூத தேசம் அல்லது இஸ்ரேல் தேசம், அப்புறம் அவருடைய தேவாலயம், யூத மக்கள் என்ற அந்த நிலைப்பாடு இஸ்லாம் என்ற அந்த மதம் உருவாவதற்கும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. இது இந்த ஒன்றை மற்றும் அரபு நாடுகள் யோசித்தால் இந்த தீவிரவாதத்துக்கு வேலையே இல்லை. பார்த்தீங்களா, தீவிரவாத குழுக்கள் பாருங்க, ஆயிரங்கள் லட்சங்கள் பாருங்க, ஒரே ஒரு இஸ்ரேல் நாடை இல்லாமல் செய்ய வேண்டும் என்கிற கிட்டத்தட்ட எல்லா அரபு நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக இந்த மாதிரி பயங்கரவாத குழுக்களை உருவாக்கி சமீப காலமாக பாருங்க உலகத்தையே கலப்பிடிக்க வைக்கிறார்கள். இதனாலே உலகத்தினுடைய பொருளாதாரம், உலகத்தினுடைய மேம்பாடு, வளர்ச்சி, இதெல்லாம் அதிகமாக அந்த பாதிப்பு உணரப்படுகிறது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாருங்க. ஆக இஸ்லாம் என்கிற ஒரு மதம் உருவாவதற்கு முன்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இஸ்ரேல் இருக்கிறது, இஸ்ரேல் இருந்தது, ஜெருசலேம் இருந்தது. என்ன இடைப்பட்ட காலத்தில் 70 யூதர்கள் நாட்டை விட்டு ரோமர்களால் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 1900 ஆண்டுகள் தண்டனை அனுபவித்து சிக்ஷையின் காலம், அது தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு வைத்தது. சிக்ஷையின் காலம் முடிந்து மறுபடியும் 1948 மே மாதம் 14 ஒரே ஒரு அவர்களுக்குரிய அந்த ஒரே ஒரு குட்டி நாடு, அந்த குட்டி நாடை அவர்கள் ஐநா சபையின் மூலம் தீர்மானம் கொண்டு வந்து அதை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதில் பிரிட்டன் தான் அந்த காலத்தில், அந்த 1948 காலங்களில் எல்லாம் யூதர்களுக்கு நாடு ஒன்று உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ரொம்ப ஆவலாக இருந்து அந்த விஷயத்தை முன்னெடுத்து அதை முடித்தும் கொடுத்தது. ஆனால் பாதி வழியில், அதாவது 1948 மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரேல் நாடு என்கிற ஒரு பிரகடனம் டேவிட் பென்குரியன் அவர்களால் சொல்லப்பட்டது. மக்கள் எல்லாரும் ரேடியோவில் அந்த செய்தியை கேட்டு இஸ்ரேல் முழுக்க பெரிய சந்தோஷம், பெரிய ஆரவாரம் உண்டாயிருந்தது. ஆனால் 14ஆம் தேதி நைட்டிலேயே பிரிட்டிஷனுடைய அந்த ட்ரூப்ஸ் படைகள் வெளியேற ஆரம்பித்தது, இஸ்ரேலை விட்டு வெளியேற ஆரம்பித்தது. பிரிட்டிஷ் ராணுவம் போன உடனே இவர்களுக்கு அந்த இடம் இஸ்ரேலை தாக்குவதற்கு ஒரு கேப் கிடைச்சது. அந்த கேப்பில் இஸ்ரேலை தாக்குவதற்கு 1948 மே மாதம் 15ஆம் தேதி எத்தனை நாடுகள் கூடிச்சு தெரியுங்களா? லெபனான், ஈராக், சீரியா, ஜோர்டான், சவுதி அரேபியா, எகிப்து போன்ற இந்த எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு விரோதமாக கூட்டம் கூடி இஸ்ரேலை இப்பொழுது 2 நாளில் ஒழித்துக் கட்டுவோம் என்று சொல்லி போர் தொடுத்தார்கள். ஆனால் ஜெயிக்க முடியவில்லை. சரிங்களா, கிட்டத்தட்ட 27 நாட்கள் அந்த போர் தொடர்ந்தது. கடைசியில் போர் அதிகமாகி போயிருக்கிறபடினாலே பிரிட்டிஷ் கேபினட் டிசைட் பண்ணி இஸ்ரேலையும் மற்ற நாடுகளையும் சமாதானத்துக்கு அழைத்து, முதல்ல எந்த நாடு மெயினாக நின்று போராடிச்சுனோ, அதாவது எகிப்து பற்றி சொல்கிறேன், அந்த எகிப்து தான் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு இஸ்ரேலோடு கூட வந்தது. வைத்துக் கொண்ட இடங்கள் எல்லாம் இஸ்ரேல் தான் வைத்துக் கொண்டது. ஆக தெல்லவிலே அந்த காலத்தில், அந்த 1948 காலங்களில் பெரிய ஒரு கொண்டாட்டம் இருந்தது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கும் இஸ்ரேல் ஜெயித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இப்ப சமீபத்தில் இந்த மாதம் செப்டம்பர் 22ஆம் தேதி 2025 2 ஸ்டேட் சொல்யூஷன் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸை ஐநா சபையில் இந்த 3 நாடுகளுடைய தலைமையில் அது கொண்டு
பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா. இந்த 3 நாடுகளும் அந்த ஒரு 2 ஸ்டேட் சொல்யூஷன் கான்ஃபரன்ஸ் சொன்னாலே ஒரு டிஸ்கஷன் அங்கே நடக்கும். இந்த இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் உள்ள பிரச்சனை, காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள அந்த சண்டை, இவைகளை பற்றி விவாதிக்கப்பட்டது. ஆனால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக எந்த நாடுகளும் அந்த அளவு ஓட்டு போடவில்லை. 145 ஓட்டுகள் இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டாகவும் வெறும் 9 ஓட்டுகள் தான் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் கிடைத்தது. இதிலிருந்து நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் இஸ்ரேல் தனித்து விடப்பட்டது என்று நாம் காண்கிறோம். இன்னும் சமீபத்தில் ஒரு 2 போன வெள்ளிக்கிழமையில பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் ஐநா சபையில உரை நடத்தும் பொழுது பாருங்க, கிட்டத்தட்ட 70% அந்த ஐநா சபை உறுப்பினர்கள் எல்லாரும் வெளிநடப்பு செய்தார்கள். எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதை குறித்து உலகம் என்ன நினைக்கிறது சொன்னால் பெஞ்சமின் நெத்தன்யாகு அது ஒரு பெரிய ஷேம் என்றும், இஸ்ரேலை எல்லா நாடுகளும் ஒதுக்குகிறது அப்படி என்றும் அது ஒரு பேச்சாக இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. ஓகே, அப்ப 2 இடத்துல இஸ்ரேல் தனித்து விடப்படுகிறது பார்த்தீங்களா. அதாவது அந்த ஐநா சபை தீர்மானத்திலும் 145 ஓட்டுகள் இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டாக கிடைத்தது. பிளஸ் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் ஐநா சபையில் பேசும் பொழுது அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு அங்கே யாருக்கும் விருப்பம் இல்லை, எல்லாரும் வெளியேறினார்கள். ஆனாலும் 1 மணி நேரம் பேச வேண்டியதை அவர் துல்லியமாக அதை பேசி முடித்துவிட்டு வெளியே வந்துவிட்டார். 3வது 21 அம்ச தீர்மானத்தோட ட்ரம்பும் வராரு. இந்த தீர்மானத்தை இஸ்ரேலை கலந்துக்காம ட்ரம்ப் அவர்கள் செய்கிறார்கள். 21 அம்ச தீர்மானங்கள். இந்த தீர்மானத்தில் ஒரு முக்கியமான ஒரு நாளை நான் சொல்கிறேன். பாலஸ்தீனம் அங்கீகரிக்கப்படும். பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன சொல்றாரு, பாலஸ்தீனா என்ற ஒரு நாடு இருக்காரு அப்படின்னு அவர் சொல்றாரா? இவங்க என்ன சொல்றாங்க, பாலஸ்தீனம் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு. அப்புறம் காசா ஒரு பீஸ் சோனாக மாறும், காசா ஒரு அமைதி மண்டலமாக மாறும். பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன சொல்றாங்க, காசாவில் ஒரு தீவிரவாதியை கூட என்ன பண்ண மாட்டேன், இருக்க விட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. 600 பெரிய பெரிய லாரியில உணவுப் பொருட்கள் டெய்லி உள்ளே அனுப்பப்படும். அதை இஸ்ரேல் தடுக்கக்கூடாது. இஸ்ரேல் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன சொல்றாரு, அந்த மாதிரி அனுப்புனா அந்த உணவு அந்த சாப்பாடெல்லாம் பொதுமக்களுக்கு போகாம நேராக தீவிரவாதிகளுக்கு தான் போகுதுன்னு அவரு சொல்றாரு. 4வது விஷயம், ஹமாஸுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அரசியலுக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானத்தில் இருக்கிறது. பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்றாரு, ஹமாஸ் ஆயுதங்கள் எல்லாம் போட்டு சரண்டர் அடைஞ்சுன்னா அப்புறம் யோசிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆக 21 அம்ச தீர்மானங்களுடன் ட்ரம்பும் நிற்கிறார். உச்ச நாடான அமெரிக்காவும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் இஸ்ரேலுக்கு விரோதமாக மாறுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3 இடங்களை பற்றி நான் சொன்னேன். இந்த காலங்களில் இந்த மாசத்துல நடந்த விஷயம் தான் இது எல்லாமே. அதாவது பெஞ்சமின் நெத்தன்யாகு ஐநா சபையில் உரை நடத்தும் போது அங்கே 70% மக்கள் அங்கே தனிமைப்படுத்தப்படுகிறது என்பதற்கு இது ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் கான்ஃபரன்ஸ்ல 145 நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக ஓட்டு போட்டது. இதுவும் எதை காட்டுதுன்னு சொன்னால் இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிறது என்கிறதை காட்டுகிறது. உச்ச நாடான அமெரிக்காவும் இப்படி ஒரு 21 அம்ச தீர்மானத்தை வைத்து இஸ்ரேலை ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கு. பாருங்க, வருகிற நாட்களில் தெரியும் பெஞ்சமின் நெத்தன்யாகு இதற்கு என்ன முடிவெடுக்கிறார் என்பது நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். பிரியமானவர்களே, இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டாங்க. எவ்வளவு தீர்மானங்களை போட்டாலும் இனிமே இந்த யுத்தம் முடிவுக்கு வரணும்னா காசா முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒருவேளை எகிப்துக்கு தொடரலாம். எகிப்தை இஸ்ரேல் தாக்கக்கூடும். 2வது வெஸ்ட் பேங்க் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியிலையும் இஸ்ரேல் தாக்கக்கூடும். மீண்டும் அதனை தொடர்ந்து அடுத்த 3வது வரிசையாக ஈரானை தாக்குவதற்கு வழி இருக்கிறது. ஹவுதீஸ்களையும் மீண்டும் தாக்குவதற்கு வழி இருக்கிறது. இந்த விஷயங்கள் நடக்கும்போது எப்படியும் ஈரானை தாக்கும்போது இனிமேல் ரஷ்யா சும்மா இருக்காது. ரஷ்யா எப்படியாவது அந்த யுத்தத்தில் இழுக்கப்பட்டு இஸ்ரேலின் மலைகளுக்கு நேராக ரஷ்ய ராணுவம் நிச்சயமாக வரும். நான் எசேக்கியேல் 38:39 அப்படி அப்டேட்டில் வந்துட்டு இருக்கு. இது யாருக்கும் தெரியாது, சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, நம்ப போகிறதும் இல்லை. ஓகே, நம்புறதும் நம்பாதது அவங்க விருப்பம் பிரியமானவர்களே, அதை பற்றி இல்லை. ஆனால் பைபிள் அப்டேட் உங்களுக்கு சொல்கிறோம். ஆக இப்படி உலகத்திலிருந்து இந்த ஒத்த குட்டி நாடு, இந்த ஒரே ஒரு நாடு பாருங்க தனிமைப்படுத்தப்படும். அவர்களால் தான் இன்னைக்கு உலகமே இயங்குது. பாருங்க, சாஃப்ட்வேர் டெக்னாலஜியில் அவங்க அடிக்கிறதுக்கு எந்த நாடும் இல்லை, ஜெயிக்கிறதுக்கு எந்த நாடும் இல்லை. பார்த்தீங்களா, இவர்களால் தான் உலகமும் பெரிய லெவலில் வந்துட்டு இருக்குது. சாஃப்ட்வேர்லேயும் ஒரு சைடில் அவங்க பெரியவங்க, ராணுவத்துறையிலையும் ஒரு சைடில் அவங்க பெரியவங்க, படிப்பு துறையிலும் அவங்க பெரியவங்க. ஆக இஸ்ரேல் என்பது கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய தீர்மானம்
தீர்மானம், திட்டம் எல்லாம் அவர்களோடு தான் இருக்குது. உலகத்தின் குடிமி, உலகத்தின் தலைவிதி என்பது அந்த இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கும். இப்படி இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்பட்டாலும் பைபிள் வசனம் கிமு 700 சொல்லப்பட்ட எசாயா தீர்க்க தரிசனத்தை வாசித்து முடித்து விடுகிறேன். பாருங்க, எசாயா 31:5 கிமு 700 சொல்லுறது பாருங்க. பறந்து காக்கிற பட்சிகளை போல சேரிகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். தெய்வீகம் அங்கே மலரும், தெய்வீகம் அங்கே கண்காணிக்கப்படும். எத்தனை ராணுவம் வந்தாலும் இஸ்ரேலை வீழ்த்த முடியாது. இதுதான் எதிர்காலம். நன்றிகள். காட் பிளஸ் யூ.